ஆட்சிக்காக மட்டும் கட்சி நடத்துகிறவங்க இல்லை, நாங்கள் கொள்கைக்காக கட்சி நடத்துகிறவங்க. சீண்டி பார்க்காதீங்க. திமுகவையோ திமுக காரணையோ சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க. எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும். இது மிரட்டல் அல்ல, எச்சரிக்கை. சிஎம்முக்கு தெளிவாக தெரியும், சென்னை மெட்ரோ கேஸ் சிபிஐ கையில் எடுத்தா சிஎம் சிறைக்கு செல்வது உறுதி என்பது அவருக்கு தெளிவாக தெரியும். அதை மறைப்பதற்காகத்தான் ஜெனரல் கன்சென்ட்டை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அதை ட்வீட் மூலமாக போட்டிருக்கேன். அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்க. நான் அங்கே பார்க்கறது இல்லைங்க. அவருடைய அரசியல் செயல்பாடுகள் பற்றி இல்லை, அதுவும் நான் ஃபாலோ பண்ணுறது இல்லை சார். வேஸ்ட் ப்ரெஸ் மீட்டாக கொடுத்துட்ருக்காருன்றாங்க, அதான் தெரியல, நான் பார்க்கறது இல்லை. எப்படி அண்ணாமலைக்கு போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் முன்கூட்டியே அவர் உங்களுக்கு வந்து பதிலாக சொல்கிறாரு. அவர் என்ன ஒவ்வொரு விஷயம் இப்போ வந்து மாமலை வரும் இஷ்யூ ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் அப்படின்றது அரசாங்கம் தெரிவிக்கிறதுக்கு முன்பாகவே அவங்க சொல்கிறாங்க. என்ன எப்படி சார் காரணம்? அண்ணாமலை அரசியல் பண்ணுறாரு, நாங்கள் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். எப்பயாவது நீங்கள் வாழ்த்திருக்கீங்களா? எந்த ஆடியோ? அண்ணாமலை அவர் பேசுனதாவே நிறைய ஆடியோ வந்துச்சு, அதை பற்றி அதை கேட்டிங்களா? ஐடி ரைடு எப்பவுமே நடக்கிறது என்ன புதுசா? ஏதாவது சரி, வருஷம் நடந்திருக்கு. இது வரைக்கும் ஏதாவது யார் மேலேயாவது குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களா? யார் மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்குதா? ஏதாவது வழக்கு நடந்திருக்கா? யாராவது தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? திமுகவால யாரும் அச்சுறுத்தலாம் முடியாதுங்க, நீங்க பயப்படாம இருங்க. இன்று சம்மன் வழங்கும் போது அதை பெற மறுத்த செந்தில் பாலாஜி அதிகாரிகளை மிரட்டும் துணியில் பேசியதாகவும், 2 சாட்சிகள் முன்னிலையில் அவருடைய வாக்குமூலத்தை பதிவு செய்ய முயற்சித்த போது எந்த கேள்விக்கும் அவர் பதிலளிக்கவில்லை, விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை. இதனால் அவர் வந்து இந்த கைது செய்யாவிட்டால், செல்வாக்கான நபரான அவரை கைது செய்யாவிட்டால் இந்த வழக்கு தொடர்பான ஆதாரங்களை கலைக்கக்கூடும் என்பது காரணத்தினால்தான் இன்று அதிகாலை அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் முழுமையாக விசாரணை நடத்துவதற்கு அவரை 15 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அமலாக்கத்துறை மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனு நாளை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி அல்லி முன்பு விசாரணைக்கு வர இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 3 ஆண்டுகள் சிறை தண்டனை திரு பொன்முடிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தண்டனை, இந்த சென்டென்சிங் ஆனது 30 நாட்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக நம் செய்தி அறிகின்றோம். 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைத்ததனால அவர் எம்எல்ஏ தகுதியை இழந்தார். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் எம்எல்ஏ தகுதியை இழந்தார் அப்படிங்கிறது தான் புரிதல் ஏற்படுகிறது. இன்னும் நம்ம கிளாரிட்டியை சட்ட வல்லுநர்கள் நமது செய்தியாளர்கள் மூலமாக கேட்டு பெறுவோம். திரு பொன்முடி அவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை என்ற தகவல் வந்திருக்கிறது. இதுதான் தீர்ப்பு பற்றிய முதற்கட்ட விவரம். 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, 30 நாட்கள் நிறுத்தி வைப்பு என்பது இப்போ நமக்கு வரக்கூடிய செய்தி. கேஸ் போட்டால் என்னென்ன சிக்கல் வரும்ன்றது தெரியும் உங்களுக்கு. ஒரு விஷயம் மட்டும் இண்டிகேட் பண்ணுறேன். நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய அத்தனைக்கும் அண்ணாமலையிடம் ஆவணங்கள் இருக்கின்றன, அவ்வளோதான் சொல்ல முடியும். திமுக என்ன அப்படியே அந்த காலத்தில் காமராஜர் கதை சட்டை போட்டுக்கிட்டு இருந்த மாதிரி நேர்மையான அரசியல் கட்சியாது? மடியில் கனம் இருக்கா இல்லையா? பயந்துதான். 11 அமைச்சர்கள் மீது வழக்கு நிலுவையில் இருக்கு. ஒரு அமைச்சரின் மீது, திமுக அமைச்சரின் மீது திமுக அரசு இருக்கும் பொழுது நிரபராதி என்று சொல்லியிருக்கின்றார்கள். இவங்க அதுக்கு அப்பீல் போகணும். இவர்கள் அனைவரின் மீதும் கூட வேகமாக தீர்ப்புகள் வர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்பார்ப்பு. இந்த ஒரு தீர்ப்பில் நின்றக்கூடாது. ஏன்னா இதே வந்து காலம் கடந்த தீர்ப்பு. மற்ற வழக்குகளுக்கும் தீர்ப்பு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். அண்ணாமலை வந்து டி.ஆர். பாலு அவர்களிடம் நிருபர்கள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பற்றி கேள்வி எழுப்பியதும் பதில் கூறாமல் நழுவி சென்று விட்டார். இதனை போன்று நேற்றைய தினமும் அமைச்சர் உதயநிதியிடமும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களிடமும் அண்ணாமலை குறித்து நிருபர்கள் கேள்வி எழுப்பியதும் அவரை பற்றி பேச முடியாது என கூறி எஸ்கேப் ஆகி இருந்தனர். தொடர்ச்சியாகவே திமுகவில் உள்ளவர்கள் அண்ணாமலையின் பெயரை சொன்னதுமே தெரித்து ஓடுவதை வாடிக்கையாக வைத்து வருகின்றனர். அண்ணாமலை பற்றி பேசினால் ஏதாவது பிரச்சனை வந்துவிடும் என்று எண்ணியே அண்ணாமலை பற்றி பேசாமல் நழுவி செல்கின்றனர் என்று சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர். அந்த வகையிலே அண்ணாமலை குறித்து பேசிய பிறகுதான் செந்தில் பாலாஜி அவர்கள் பல வழக்குகளில் சிக்கி தற்போது சிறை சென்றுள்ளார். இவரை அடுத்து தற்போது பொன்முடி அவர்களும் சிறை சென்றிருக்கும் நிலையில் அடுத்ததாக திமுக அமைச்சர்கள் யாரெல்லாம் மாற்றப் போகிறார்கள் என்றே தெரியாத நிலையில் திமுகவினர் அண்ணாமலை குறித்து பேசாமல் வாயை மூடி செல்கின்றனர் என்றும் எதிர்த்தரப்பினர்கள் விமர்சித்து வருகின்றனர். எதிர்க்கட்சி அரசியல் செய்யாமல் அவிகளா செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.